குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்றைக்கி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் சில ஷார்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வாங்க சமர்ப்போம். இங்கே ஒரு 3 செம்மு நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக இது எல்லாமே நம்ம பிக் கொஸ்டினில் சால்வ் பண்ணது தான். பட்டு பிக் கொஸ்டினில் ஆரம்பத்தில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, அந்த சாலினுடைய ஆக்சிஸ் பொசிஷன் அண்டு டெர்மினாலஜி, அந்த சாலினுடைய டெர்மினாலஜியை பேஸ் பண்ணி சம்மில் எது கொடுத்துருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ வரைவோம், ஆர் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ வரைவோம். அதை மட்டும் இங்கே வரைஞ்சோன்னா அதுதான் இங்கே வந்து ஷார்ட் கொஸ்டின். அதை எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு இங்கே ஒரு 3 சம்மை வரைஞ்சி காமிச்சிருக்கிறேன். எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் சம்மை பாருங்கள். A triangular prism, side of base 35 mm and height 60 mm, rest with its base on HP, such that one of its rectangular face is perpendicular to VP. Draw its projections. அதனோட தமிழாக்கம் ஒரு முக்கோண பட்டகம்னா ட்ரையாங்குலர் பிரிசம். அடிப்பக்கம் 35 மில்லிமீட்டர், தட் இஸ் பேஸ் சைட், மற்றும் உயரம் 60 மில்லிமீட்டர், ஹைட் வந்து 60 மில்லிமீட்டர் கொண்டு அதன் அடிப்பாக ஹெச்பியில் இருக்குமாறும், அதன் அடிப்பாக ஹெச்பியில் இருக்குது. அதன் ஒரு செவ்வக முகம், தட் இஸ் ரெக்டாங்குலர் ஃபேஸ், வீப்புக்கு செங்குத்தாகவும் இருந்தால் அதன் வீழல் தோற்றங்களை வரைய. வீழல் தோற்றம்னா அதனோட டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ. அதை தான் நம்மளை வரைய சொல்லியிருக்கான். நான் இப்போ முதல்ல சம்மோட ஆன்சருக்கு போகிறது முன்னாடி சாலிட் பொசிஷனை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ட்ரையாங்குலர் பிரிசம் அப்படிங்கிறது இதுதான் உங்களுக்கு ட்ரையாங்குலர் பிரிசம். ஓகே, இப்படி இருக்கும். சாலினுடைய பொசிஷனை வந்து எப்படி நம்ம கற்பனை பண்ணுவோம்னா, சம்மில் என்ன கொடுத்துருக்கானோ அதை பொறுத்து தான் நம்ம கற்பனை பண்ணுவோம். அது பொசிஷனை இப்படியும் வைக்கலாம், சில சம்மில் இப்படி வைப்பாங்க, கேட்டுங்களா. சில சம்மில் இப்படி வச்சுருப்போம், சில சம்மில் இப்படி வச்சுருப்போம், சில சம்மில் இப்படி வச்சுருப்போம். அது எல்லாமே அக்கார்டிங் டு த ஆக்சிஸ் பொசிஷன். அதான் சம்மில் கொடுத்துருக்கக்கூடிய ஆக்சிஸ் பொசிஷன். அதே மாதிரி சம்மில் அந்த சாலினுடைய டெர்மினாலஜியை எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பொறுத்து நம்ம இதனோட பொசிஷனை இமேஜின் பண்ணுறோம். இப்போ இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்கான்னா, ஒரு முக்கோண பட்டகம், அதன் அடிப்பக்கம் 35 மில்லிமீட்டர். இப்போ முக்கோண பட்டகத்தின் அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு சமபக்க முக்கோணம். இதனுடைய அடிப்பக்கம் அப்படிங்கிறது ஒரு அடிப்பக்கம் 35 மில்லிமீட்டர். அப்போ மீதி 3மே எப்படி தான் இருக்கும், சமமாக தான் இருக்கும். இது ஒன்று 35னா மீதி 2 35 தான், ரைட்டுங்களா. அப்போ பேஸ் வந்து 35 மில்லிமீட்டர் மற்றும் அதனோட உயரம் சொல்கிறான். இதனோட உயரம் தட் இஸ் ஆக்சிஸ் ஹைட் ஆர் வெர்டிக்கல் ஹைட் எவ்வளோன்னா 60 மில்லிமீட்டர் கொண்டு அதன் அடிப்பக்கம் ஹெச்பியில் இருக்குமாறும். அப்போ ஹெச்பிங்கிறது இந்த டேபிள். அப்போ அடிப்பக்கம் எங்கே இருக்குது, ஹெச்பியில் இருக்குது, ரைட்டுங்களா. தென் அடுத்தது அதே மாதிரி அதன் ஒரு செவ்வக முகம் விபிக்கு செங்குத்தாகவும் இருந்தால் அதனுடைய செவ்வகம். இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து சரவுண்டர் சர்ஃபே, இதன் இந்த பிரிசத்தை சுற்றி உள்ள பக்கங்களை பாருங்கள். இது ஒரு செவ்வகம், இது ஒரு செவ்வகம், இது ஒரு செவ்வகம். மொத்தம் இது ட்ரையாங்கிளில் 3 சைடுங்கிறதுனால 3 செவ்வக முகம் இருக்கும். இப்போ பெண்டகன்னா 5 சைடு, அப்போ 5 செவ்வகம். ஹெக்ஸகன்னா 6 சைடு, அப்போ ஹெக்ஸகனல் பிரிசத்துக்கு 6 செவ்வகம் இருக்கும். இப்போ இதில் 3 செவ்வகம் தான் இருக்கும். இதில் இந்த ஒரு செவ்வகம் வந்து இந்த விபிக்கு பர்பண்டிகுலராக செங்குத்தாக இருக்குங்கிறான். அப்போ ஆக்சிஸ் அந்த டெர்மினாலஜியை பேஸ் பண்ணி சாலிடோட பொசிஷன் இப்படி இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி இருந்தால் தான் இந்த சைடு வந்து இதுக்கு எப்படி இருக்குது, விபிக்கு பர்பண்டிகுலர். சரி, இப்போ இதே தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் பாருங்களேன். அடுத்தது என்னென்னா, பிபிக்கு பேரலல், பிபிக்கு இணையாக இருந்தாலும்னா பொசிஷன் இப்படி வந்துடும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசிக்ஸ்லேயே நான் உங்களுக்கு எடுத்தது தான். இப்படி வந்துடுச்சு பார்த்தீங்களா. இந்த கண்டிஷனில் என்ன சார் அப்படின்னோன்னா, இதனுடைய ஒரு சைடு, ஓகேங்களா, அதாவது அந்த ரெக்டாங்குலர் ஃபேஸினுடைய, அதாவது இந்த செவ்வக முகம் இந்த கண்டிஷனில் விபிக்கு பேரலாக இருக்கும் அப்படின்னோன்னா இப்படி ஆக்சிஸோட பொசிஷன் வந்துடும், ரைட்டுங்களா. இதை வச்சு நம்ம சம்மு ஏற்கனவே ஒரு சம்மு ஒன்று ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ என்னென்னா, செவ்வக முகம் எப்படி இருக்குன்னா விபிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னோன்னா என்ன சார் அப்படின்னோன்னா சாலிடோட பொசிஷன் இப்படி இருக்குது. அப்போ இந்த கண்டிஷனில் அதனோட டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும். அப்போ நம்மளுக்கு அடுத்ததான் நம்ம இமேஜின் பண்ண வேண்டியது
அடுத்த சம்மோட அடுத்த ப்ரொசீஜர் என்ன, எந்த வியூவில் இதனுடைய டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் தெரியும், அதாவது கிராஸ் செக்ஷன் தெரியும்னு பார்க்கணும். அப்போ எந்த வியூவில் டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் தெரியும், டாப் வியூவில் தெரியும். ஓகேங்களா? அப்போ டாப் வியூவில் செம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். டாப் வியூவை வரைஞ்சி ஃப்ரண்ட் வியூ வரையணும். அப்போ டாப் வியூவில் நம்மளுக்கு இதனுடைய வடிவம் என்ன கிடைக்குது, ட்ரையாங்கிள். ஒரு சைடு 35னா மூணுமே 35. தென் அடுத்த ஃப்ரண்ட் வியூக்கு வாங்க. ஃப்ரண்ட் வியூவில் பாருங்கள் எத்தனை ரெக்டாங்கிள் தெரியுது, ஒரே ஒரு ரெக்டாங்கிள் தான் தெரியும். இந்த கண்டிஷனில் உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூவில் ஒரே ஒரு ரெக்டாங்கிள் தெரியும். இதுதான் ஆன்சரு. இந்த ஆன்சரை எப்படி நம்ம வரைஞ்சிருக்கோங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் சொன்னாப்புல டாப் வியூ என்ன பண்ணிட்டோம், ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டோம். ஓகேங்களா? அப்போ இந்த ட்ரையாங்கிளை எப்படி வரைவீங்க நீங்கள், இந்த ஒரு சைடு 35 இருக்கிறாப்புல வெர்டிக்கலாக அப்படி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டா அந்த 35 mm என்ன பண்ணுங்கன்னா காம்பஸில் எடுத்துக்கங்க, ஸ்கேலை யூஸ் பண்ணி. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 35 mm நான் ஸ்கேலை யூஸ் பண்ணி இந்த காம்பஸில் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஏயை மையமாக வச்சு இந்த சைடு ஒரு ஆர்க், அடுத்து இந்த சியை மையமாக வச்சு வரைஞ்ச ஆர்க்கை கட் பண்ணணும். இந்த ரெண்டும் சேர்கிற பாயிண்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டும் சேர்கிற கட்டிங் பாயிண்ட்டை இதோடையும் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஓவர் கிடைக்கிறது சமபக்கம் முக்கோணம். ரைட்டுங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பேர் கொடுத்துக்கிறேன். அதுக்கு பேர் வந்து ஏபிசி. இன்னொன்று கொடுத்துருவோம் பாருங்கள், டிஇஎஃப். இது என்ன டிஇஎஃப்? இப்போ இந்த பொசிஷனில் மேலே இருக்கிற ட்ரையாங்கிள் தான் நம்மளுக்கு தெரியும், கீழே இருக்கிற ட்ரையாங்கிள் தெரியாது. இங்கே பாருங்கள் சாலிடாக. இப்போ டாப்பில் ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும் பிரிசத்தில், அதே மாதிரி இந்த பாட்டத்துலேயும் என்ன இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ரைட்டுங்களா? அப்போ இப்போ டாப் வியூவில் டாப்பில் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் தான் தெரியும், கீழே இருக்கிற முக்கோணம் தெரியாது. அது மறைஞ்சிருக்கிறதுனால அந்த கீழே இருக்கிற முக்கோணத்துக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ப்ராக்கெட்டில் நேம் கொடுத்துக்கிறேன். தட்ஸ் ஆல். அப்போ கீழே இருக்கிற முக்கோணம் டிஇஎஃப், மூணு சைடு, அது தெரியாது, 3 பாயிண்ட்டு, அதனால ப்ராக்கெட் பண்ணிட்டேன். இதை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ்ஓங்கிறத இதுலேருந்து ஒரு 20 mm இருக்கிறாப்புல வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு வழக்கம் போல் அஸ் யூஸ்வல் இந்த ஏசி வழியாக ஒரு வெர்டிக்கல் லைன், பியிலேருந்து அனதர் ஒரு வெர்டிக்கல் லைன். ஹைட் எவ்வளவு, 60. அந்த 60க்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்கேல்லையோ இல்லைன்னா காம்பஸ்லேயோ கட் பண்ணிக்கிறேன். ஹைட்டை கட் பண்ணி இதுலேருந்து பேரலல் லைன் வரைஞ்சேன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா, ஃப்ரண்ட் வியூ ரெக்டாங்கிள் கிடச்சிரும். ஏன்னா ஃப்ரண்ட் வியூவில் நம்மளுக்கு ரெக்டாங்கிளாக தானே தெரியும். அப்போ அது முடிஞ்சு போச்சு. தென் இப்போ இதுக்கு நேம் கொடுக்குறேன். அப்போ மேலே உள்ளது ஏபிசி, கீழே உள்ளது டிஇஎஃப். அப்போ இந்த லைன் என்ன, ஏசி. ரைட்டுங்களா? ஏசி தானே மேலே இருக்குது. அப்போ ஏ வந்து தெரியும், சி வந்து தெரியாது, அதனால் ப்ராக்கெட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதனுடைய ஃப்ரண்ட் வியூ தான் இங்கே வரைகிறோம். அப்போ இதுக்கு முன்னாடி நின்று பார்க்குறோம். இது பாருங்கள், இது இப்போ இங்கே அப்படியே வச்சு காமிக்கிறோம் பாருங்கள். ஃப்ரண்ட் வியூ தானே. இது பாருங்கள், இது வந்து ஏங்க, இது பி, இது சி. ஃப்ரண்டில் நின்று பார்க்குறப்ப இந்த ஏவும் சியும் தான் தெரியும், எது தெரியாது, சாரி, ஏயும் பியும் தான் தெரியும், எது தெரியாது, இந்த சி தெரியாது. இந்த சியை வந்து எது மறைச்சிரும், இந்த ஏ வந்து ஃப்ரண்ட் வியூவில் மறைச்சிரும். அது மாதிரி இங்கே பார்க்குறப்ப டியும் இயும் தெரியும், எஃப் எங்கே வந்துடும், பின்னாடி வந்துடும். அதனால் அதை என்ன பண்ணியிருப்போம்னா, இங்கே கீழே ப்ராக்கெட் பண்ணியிருப்போம் ஃப்ரண்ட் வியூவில். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னா? எப்படி டாப் வியூவில் பார்க்குறப்ப மேலே இருக்கிற, எப்படி நம்ம டாப் வியூவில் பார்க்குறப்ப மேலே இருக்கிற ட்ரையாங்கிள் தெரியுது, கீழே இருக்கிற ட்ரையாங்கிள் தெரியலையோ, அது மாதிரி ஃப்ரண்ட் வியூவில், அதே மாதிரி ஃப்ரண்ட் வியூவில் இந்த ஏவும் பியும் தெரிஞ்சிச்சுன்னா சி பின்னாடி போகிறதுனால இந்த ஏ வந்து சியை மறைச்சிரும். அதே மாதிரி டியும் இயும் தெரியும், எஃப் பின்னாடி வந்துடுறதுனால இந்த டி வந்து எஃப்பை மறைச்சிடுது. ரைட்டுங்களா? அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஏ பி சி வந்து பின்னாடி வந்துடுது, தெரியாது, அதனால் ப்ராக்கெட் பண்ணியிருக்கேன். டிஇ எஃப் வந்து பின்னாடி வந்துடும், அதனால் இங்கே ப்ராக்கெட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம சிம்பிளாக இதுலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சி வரைஞ்சிடலாம். எப்படி, இது தானே டாப் வியூலேருந்து தான் ஃப்ரண்ட் வியூ வரையணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே நிற்கிறாப்பெலாம் இமேஜின் பண்ணிக்கோங்க. இங்கே நின்று பார்த்தீங்கன்னா எதாவது உங்களுக்கு தெரியும், இங்கே நின்று இதை முன்னாடி நின்று பார்க்குறப்ப எதாவது தெரியும், இந்த ஏவும் பியும் தெரியும், எது தெரியாது, சி தெரியாது. ஏன்னா இந்த ஏ வந்து சியை மறைச்சிடும். அதனால் ஏயும் பியும் டாப்பில் எழுதிக்கிட்டு, ஏன்னா டாப் சர்ஃபேஸ் ஏபி தானே, ஏபி எழுதிக்கிட்டு சியை ப்ராக்கெட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் வியூங்கிறதுனால டேஷில் நோட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி தான் இங்கே
டிஇ இங்கே நின்று இதை முன்னாடி நின்று பார்க்குறப்ப டியும் இயும் தெரியும், அதனால் டிஇயும் அப்படியே வரைஞ்சிக்கிட்டேன், நோட் பண்ணிக்கிட்டேன். எஃப் எங்கே இருக்குது, சி ஆட்டம் பின்னாடி இருக்குது. இந்த எஃப்ஐ வந்து இந்த டி வந்து மறைச்சிடுறதுனால எஃப்ஐ ப்ராக்கெட்டில் எழுதிக்கிட்டேன். ஃப்ரண்ட்ங்கிறதுனால டேஷில் எழுதிக்கிட்டேன். இந்த நம்பர்ஸு லெட்டர்ஸை நீங்கள் கரெக்டாக கொடுக்க உங்களுக்கு தெரிஞ்சுனாவே சம்மு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். இதுதான் 5 மார்க். இது மாதிரி வழக்கம் போல் என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா எல்லா சம்மும் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் 2Hல ட்ரா பண்ணுங்கள் லைட்டாக. எல்லாம் கம்ப்ளீட் ஆனதும் தேவையான ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூவை டார்க் பண்ணுங்கள், இந்த லெட்டர்ஸ் நம்பர்ஸை டார்க் பண்ணுங்கள். இதில் நான் டைமென்ஷன் பண்ணியிருக்கிறாப்புல பண்ணீங்க அப்படின்னோன்னா சம் ஓவர். இது ஒரு 5 மார்க். அடுத்தது என்ன பண்ணுவோன்னா செகண்ட் சம்மை பாருங்கள். செகண்ட் சம் வந்து கோன். அதில் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத பாருங்கள். A cone of base 30 mm and axis 70 mm long is resting on its base on the ground. That is HP. Draw the front view and top view. Draw the front view and top view கேட்கலாம், draw the projection கேட்கலாம். தமிழாக என்னென்னா 30 மில்லிமீட்டர் அடிப்பக்கமும், 30 மில்லிமீட்டர் அடிப்பக்கங்கிறது அதனுடைய விட்டம், 70 மில்லிமீட்டர் அச்சு உயரமும், தட் இஸ் ஆக்சிஸ் இல்லைன்னா ஆக்சிஸ் ஹைட் கொண்ட ஒரு கூம்பானது, தட் இஸ் கோன், அதன் அடிப்பக்கத்தினை கொண்டு தரையில் நிறுத்தப்பட்டால், அதனோட அடிப்பக்கம் தரையில் இருக்குன்னா தட் இஸ் ஹெச்பி, அதன் முன்பக்க மற்றும் மேல் பக்க தோற்றம் தட் இஸ் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ வர அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுதான் சாலிட் கோனை நான் அப்படியே வச்சுருக்கிறேன். சம்மில் சொல்லியிருக்கிறாப்புல இப்படி தான் இருக்குது. இப்போ சம்மில் நான் சொல்ல போகிறேன் 30 மில்லிமீட்டர் அடிப்பக்கமும், அடிப்பக்கம் எப்படி இருக்குது, வட்டமாக இருக்குது. அப்போ 30 மில்லிமீட்டர் அடிப்பக்கம்னு காமனாக கொடுத்துட்டான்னா, அடிப்பக்கம்னு காமனாக கொடுத்துட்டான்னா நம்ம விட்டத்தை தான் எடுத்துக்கணும். அப்போ இந்த விட்டம் எவ்வளவு, 30 மில்லிமீட்டர், ரைட்டுங்களா? அடுத்தது 70 மில்லிமீட்டர் அச்சு உயரம். அப்போ உயரம் எவ்வளவு அப்படின்னோன்னா இதனோட உயரம் 70 மில்லிமீட்டர். இங்கேருந்து இந்த அபெக்ஸ் வெர்டிகல் ஹைட் எவ்வளோன்னா 70. ஒரு கூம்பானது அதன் அடிப்பக்கத்தினை கொண்டு தரையில் நிறுத்தப்பட்டால், இதனோட அடிப்பக்கம் தரையில் இருக்குதுன்னா தட் இஸ் ஹெச்பியில் இருந்தால் அதன் முன்பக்கம் மற்றும் மேல் பக்க தோட்டத்தினை வரைக. சிம்பிள். இப்படி தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு ட்ரூ ஷேப் அதனோட உண்மை தோற்றம் வந்து எந்த வியூவில் தெரியும், எந்த வியூவில் அதனோட டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ தெரியுதோ அதை தான் நம்ம ட்ரூ ஷேப்னு சொல்லுவோம். அப்போ எந்த வியூவில் அதனோட டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் தெரியும், டாப் வியூ. அப்போ டாப் வியூ யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேஸ் சர்க்கிளை வரைஞ்சி இந்த அப்பெக்ஸ் சென்டரில் வந்துடும், அதை வரைஞ்சிடுறேன். ஃப்ரண்ட்டுக்கு வாங்க. இந்த டாப் வியூலேருந்து அடுத்த ஃப்ரண்ட் வியூ வரையும். ஃப்ரண்ட் வியூ வந்து கோனோட ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும், ட்ரையாங்கிளாக இருக்கும். அப்போ ட்ரையாங்கிளை வரைஞ்சி முடித்தேன் அப்படின்னா இந்த சம்மு ஓவர். தட்ஸ் ஆல். இப்போ நான் சாலிடை வச்சுட்டு இப்போ ஆன்சருக்கு வந்துட்டேன். இந்த ஆன்சரையும் வரைஞ்சிட்டேன். அப்போ சம்மில் சொன்னாப்புல டயாமீட்டர் எவ்வளவு, 30. அப்போ 30 mm டயாமீட்டர் அப்படின்னோன்னா இந்த வட்டத்தை வரையணும் அப்படின்னோன்னா நம்ம அளவு எவ்வளோ எடுக்கணும், விட்டம் கொடுத்துருக்கானா, அப்போ வட்டம் வரையணுன்னா அந்த விட்டத்தில் பாதி அளவு எடுத்துக்கணும். ஆரம்னு கொடுத்துருந்தா தான் அதே அளவு, ஆ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஆரம் அதே அளவு, ஆரம்னா அதே அளவு, விட்டம்னா அதில் பாதி எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா எப்பயுமே சர்க்கிள் வரையணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டத்துக்கு டயாமீட்டர்னு இங்கிலீஷில் சொல்லுவான், ஆரத்துக்கு ரேடியஸ்ன்னு சொல்லுவான். ரேடியஸ் கொடுத்துருந்தா அதே அளவு எடுத்துக்கணும், காம்பஸில் எப்பயுமே எடுத்து வரையணும் சர்க்கிளை. விட்டம்னு கொடுத்துருந்தானா அதில் பாதி தான் எடுத்து வரையணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ 30 mm இதனோட டயாமீட்டர். அப்போ இதில் பாதி இருக்கிறாப்புல 15 மில்லிமீட்டர் என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா காம்பஸில் ஸ்கேலை யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னோன்னா இந்த சர்க்கிளை வரைஞ்சிக்கிறீங்க. ஓகே, சர்க்கிளை வரைஞ்சிட்டு இந்த சர்க்கிளை 8ஆக பிரிக்கணும். அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன், அடுத்தது ஒரு வெர்டிகல் லைனை வரைஞ்சிக்கோங்க. தென் அடுத்தது காம்பஸ் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த ஏவை சென்டராக வைங்க. சென்டராக வச்சுட்டு இந்த இதில் ஒரு 3/4 அளவு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதுலேருந்து இந்த ஆர்க்கில் ஒரு 3/4 அளவு எடுத்துக்கிட்டு ஏஏ சென்டராக வச்சுட்டு ஒரு ஆர்க். தென் மறுபடியும் இந்த ஜிஏ சென்டராக வச்சுட்டு வரைஞ்ச ஆர்க்கை என்ன பண்ணணும்னா கட் பண்ணணும். இந்த 2 பாயிண்ட்டும் கட் பண்ணுற பாயிண்ட்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி, இந்த 2 ஆர்க்கும் கட் பண்ணுற பாயிண்ட்லேருந்து சென்டர் லைனை கனெக்ட் பண்ணி சென்டர் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி இணைச்சி ஒரு லைனை வரைஞ்சோன்னா இது ஓவர். இதே ப்ரொசீஜரை அடுத்தது இந்த சைடும் மாறாமல் செய்யணும். அப்போ இங்கே எப்படி செய்வேன், அதே அளவை இங்கே வச்சு இப்படி ஒரு ஆர்க், அடுத்த ஈய மையமாக வச்சுக்கோங்க. வச்சு ஆர்க்கை கட் பண்ணுறோம். கட் பண்ணுற பாயிண்ட்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணோன்னா இந்த சர்க்கிள் 8ஆக டிவைட் ஆகிடும். ரைட்டுங்களா? தென் இப்போ நான் நேம் கொடுத்துக்கிறேன். அப்போ
ABCDEFGH, சென்டர் அபெக்ஸ் என்னன்னு கொடுத்துக்கிறேன், ஓன்னு கொடுத்துக்கிறேன். தென் as usual ஏலேருந்து ஒரு வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் லைன் வரையணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த சர்க்கிளுக்கு அப்புறம் ஒரு 20 mm கேப் விட்டு இந்த XY ரெஃபரன்ஸ் லைனை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறோன்னா, ஏலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், பியிலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சி எதோட நிப்பாட்டிக்கணும், இந்த XYயோட நிப்பாட்டிக்கணும். CG வழியாக ஒரு வெர்டிக்கல் லைன், DFலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், இலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சி இந்த XYயை மீட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததாக டாப் வியூ ஓவர், அடுத்ததாக நம்ம ஃப்ரண்ட் வியூ வரையணும். ஃப்ரண்ட் வியூக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஓஜிலேருந்து வரைஞ்ச லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணி அதனோட ஹைட் எவ்வளோன்னு பார்க்குறேன், 70. அப்போ காம்பஸில் 70 mm, இல்லை ஸ்கேலில் டைரெக்டாக 70 mm எடுத்து இந்த சென்டர்லேருந்து வச்சு இதை கட் பண்ணுறேன். வரைஞ்ச வெர்டிக்கல் லைனை கட் பண்ணுறேன். அப்போ கட் பண்ணுற பாயிண்ட்டு O டேஷ். இந்த O டேஷை கீழே இங்கே வெர்டிக்கல் லைன் வரைஞ்சி இங்கே XYயில் மீட் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நம்ம O டேஷ்லேருந்து ஜாயின் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வரைஞ்சோம் அப்படின்னோன்னா, லைனை வரைஞ்சோன்னா நம்மளுக்கு தேவையான ஃப்ரண்ட் வியூ இதாட்டம் கிடச்சிடும். ஓகே, இப்போ அந்த அபெக்ஸ் என்னது, O டேஷ். இது என்ன பாயிண்ட்டு, A டேஷ். இந்த லைன் என்னது, BH. அப்போ B டேஷ் H டேஷ். அடுத்து இது CG, இப்போ C டேஷ் G டேஷ், ரைட்டுங்களா. தென் அடுத்தது DF, அப்போ D டேஷ் F டேஷ். இது E டேஷ். சார் அதாட்டம் நீங்கள் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சார் இங்கே ஃப்ரண்டில் நின்று பார்க்குறப்ப இந்த ABCDE தான் தெரியும், FGH தெரியாது, பின்னாடி தானே இருக்கும், அதை நீங்கள் ஏன் ப்ராக்கெட் பண்ணல, தெரியாது தானே அப்படின்னா, கண்டிப்பாக ப்ராக்கெட் பண்ணணும் தான், ப்ராக்கெட் பண்ணணும் தான், ஏன்னா அது தெரியாது. ஓகே, பட் ஸ்பேஸ் லிமிட்டடாக இருக்கிறதுனால நான் பண்ணலை. ஓகேங்களா, ஆக்சுவலாக அது பின்னாடி உள்ளது தெரியாது தான். ஓகே, அதை மைண்டில் எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, as usual சம்மை வரைஞ்சி தேவையானதை டார்க் பண்ணி டைமென்ஷன் பண்ணிங்கன்னா 7 சம் ஓவர். இப்போ நல்லா உங்களுக்கு தெரியும், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் அந்த ஆக்சிஸையும் அந்த கொடுத்துருக்கிற சாலினுடைய டெர்மினாலஜியை பேஸ் பண்ணியும் நம்ம அதனோட ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ வரைஞ்சோம்னா அதுதான் என்ன சார் அப்படின்னோன்னா 5 மார்க்குங்கிறது ஞாபகம் வச்சுங்க. தென் தேர்ட் ஒன் வாங்க. A triangular prism of base side 35 mm and axis 60 mm long lies with one of its longer edge on the HP. Okay, such that its axis is perpendicular to VP. Axis is perpendicular to VP. The rectangular faces containing that longer edges is equally inclined to HP. Draw its projections. Projections na top and front view தான், ரைட்டுங்களா. தமிழாக்கம் பாருங்க, 35 mm அடிப்பக்கம் மற்றும் 60 mm அச்சு உயரம். ஓகேங்களா, 35 mm அடிப்பக்கங்கிற பேஸ் சைடு, 60 mm அச்சு உயரம்னா ஆக்சிஸ் ஹைட் ஆர் ஹைட் கொண்ட ஒரு முக்கோணப்பட்டவனா என்னது, ட்ரையாங்குலர் பிரிசம். அதன் ஒரு நீண்ட விளிம்பானது, நீண்ட விளிம்பு, குறுகிய விளிம்பு இல்லை, ரைட்டுங்களா. இது நீண்ட விளிம்பு அப்படின்னோன்னா லாங்கர் எட்ஜ், குறுகிய விளிம்பு சிறிய விளிம்பு அப்படின்னோன்னா ஷார்ட்டர் எட்ஜ். ஓகேங்களா, விளிம்பு ஹெச்சியில் இருக்குமாறும் ஹெச்பியில் இருக்குமாறும் அதன் அச்சானது தட் இஸ் ஆக்சிஸ் விபிக்கு செங்குத்தாக இருக்குமாறும் மற்றும் இதன் செவ்வக பக்கங்கள் ஹெச்பிக்கு சமமான கோணத்தில் இருந்தால் இதன் வீழல் தோற்றத்தினை வரைக. இதுதான் சம்மம். நான் இப்போ சம்முக்கு வர்றேன். ஓகேங்களா, முதல்ல நம்ம ஆக்சிஸ் பொசிஷனை பொறுத்து, அடுத்தது அது சம்மில் கொடுக்கக்கூடிய டெர்மினாலஜியை பொறுத்து இதனுடைய பொசிஷனை என்ன பண்ணணும், முதல்ல பிளான் பண்ணணும், சாலினுடைய பொசிஷனை. சரி, சம்மில் பாருங்கள், ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்குங்கிறான், விபிக்கு பர்பண்டிகுலர், விபிக்கு செங்குத்தாக இருக்குங்கிறான். இப்போ இந்த கண்டிஷனில் ஆக்சிஸ் அப்படின்னோன்னா என்னது, எந்த ஒரு சாலிலையும் அதனோட டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் வரையாக ஒரு லைன் வரைகிறாப்புல கற்பனை செஞ்சோன்னா அதுதான் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த கண்டிஷனில் வந்து ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னோன்னா இப்படி வரும். இப்படி இருக்கிறப்ப ஹெச்பிக்கு பர்பண்டிகுலர். ஆனால் சம்மில் என்ன சொல்கிறான், விபிக்கு செங்குத்தாக இருக்குங்கிறான். அப்போ விபிக்கு செங்குத்தனா நீங்கள் என்ன பண்ணணும் சார் அப்படின்னோன்னா இப்படி வந்துடணும், சாலிட் வந்து பொசிஷன் இப்படி வந்துடும். இப்படி இருக்கிறப்ப தான் இப்போ ஆக்சிஸ் எப்படி வரும், நல்லா பாருங்கள், இப்படி வந்துடும். ஆக்சிஸ் எப்படி வந்து இப்படி வந்துடும். இப்போ இதனுடைய டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் இங்கே இருக்குது வந்துடுது, அதனோட சென்டரில் இந்த லைன் பாஸ் ஆகுறதுன்னா இப்படி வந்துடும் ஆக்சிஸ். இப்போ இப்படி இருக்கிறப்ப ஆக்சிஸ் வந்து விபிக்கு எப்படி இருக்குன்னு அர்த்தம், பர்பண்டிகுலர்.
அப்போ சாலிடோட பொசிஷன் ஒரு கண்டிஷன் ஆக்சிஸை பொறுத்து இப்படி இருக்குது. அடுத்தது சொல்கிறான் பாருங்க, அதன் ஒரு நீண்ட விளிம்பானது ஹெச்பியில் இருக்குமாறும். இப்போ நீண்ட விளிம்பு இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் வர்ற இது ஒரு விளிம்பு, இதுவும் விளிம்பு தான். இந்த டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸில் வர்ற விளிம்பு வந்து சின்னதாக இருக்கும், அதனால் இதை ஷார்ட்டர் எட்ஜ், குறுகிய விளிம்பு அப்படின்னு இதை சொல்லுவாங்க. டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸில் வர்றது இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது. இந்த 2 எட்ஜஸும் ஷார்ட்டர் எட்ஜ், குறுகிய விளிம்பு ரெண்டும் சேர்ற இடத்த நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கார்னர்னு சொல்லுவோம், தடி சந்தி. ஓகேங்களா? இது இருக்குது பாருங்களேன், இந்த ரெக்டாங்குலர் ஃபேஸஸ் வர்றதெல்லாம் நம்ம லாங்கர் எட்ஜ், இல்லைன்னா தமிழில் நீண்ட விளிம்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சம்மோட ஆக்சிஸை பொறுத்து என்ன சொல்லிட்டோம் அப்படின்னோன்னா இப்படி தான் இருக்குது சாலிட் பொசிஷன் தான். அடுத்தது அவன் என்ன சொல்கிறான், அதனுடைய ஒரு நீண்ட விளிம்பு வந்து ஹெச்பியில் இருக்குங்கிறான். இப்போ இந்த கண்டிஷனில் என்ன இருக்குன்னா, இதனுடைய இப்போ வந்து இந்த ரெக்டாங்குலர் ஃபேஸில் இப்போ இது ஹெச்பியில் இருக்குது, ரைட்டுங்களா? செவ்வக முனை வந்து ஓகே, அதனுடைய செவ்வக பக்கத்தில் இப்போ என்ன இருக்குது, இந்த இந்த ட்ரையாங்குலர் பெருசாக அதனுடைய செவ்வக பக்கத்தில் இப்போ ஹெச்பியில் இருக்குது. ஆனால் சம்மில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, செவ்வக பக்கத்தில் இல்லைப்பா, அதனுடைய ஒரு நீண்ட விளிம்பானது ஹெச்பியில் இருக்குங்கிறான். அப்போ நீண்ட விளிம்பு ஹெச்பியில் இருக்குன்னா என்ன சார் அப்படின்னா இப்படி வந்துடணும். இந்த கண்டிஷனில் தான் இப்போ பாருங்கள், நீண்ட விளிம்பு எதில் வந்துருச்சு, அதனுடைய லாங்கர் எட்ஜ் வந்து ஹெச்பியில் வந்துருச்சு, இப்படி இருக்குது. அடுத்தது சொல்கிறான் பாருங்க, இதன் இரு செவ்வக பக்கங்கள் இல்லைன்னா செவ்வக பக்கங்கள் ஹெச்பிக்கு சமமான கோணத்தில். இப்போ பாருங்கள், இது ஹெச்பி, ரைட்டுங்களா? இது தானே இந்த டேபிளில் தானே ஹெச்பிங்கிறோம். இப்போ இது ஒரு செவ்வக பக்கம், நல்லா பாருங்கள், இது ஒரு செவ்வக பக்கம். ஓகே, இந்த சைடு உள்ளது ஒரு செவ்வக பக்கம், அதே மாதிரி இந்த சைடு உள்ளது ஒரு செவ்வக பக்கம். இந்த செவ்வக பக்கம் விபிக்கு எப்படி இருக்குது, ஹெச்பிக்கு. இந்த செவ்வக பக்கமும் ஒரு ஆங்கிளில் ஹெச்பிக்கு இருக்குது. இந்த செவ்வக பக்கமும் ஹெச்பிக்கு எப்படி இருக்குது, ஒரு ஆங்கிளில் இருக்குது. இந்த 2 ஆங்கிளும் எப்படி இருக்குன்னா சமமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஆங்கிள் 30 டிகிரினா இதுவும் 30 டிகிரி. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? இந்த ஆங்கிள் என்னவோ அதே ஆங்கிள் தான் இது இருக்கும். அதை தான் இங்கே என்னன்னு சொல்கிறேன்னா, இதன் செவ்வக பக்கங்கள் ஹெச்பிக்கு சமமான கோணத்தில் இருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதன் செவ்வக பக்கங்கள் இல்லைன்னா இதனுடைய இந்த எட்ஜையும் சொல்கிறப்ப இதனுடைய இரு குறுகிய விளிம்புகள் அப்படின்னு சொல்கிறான். ஆங்கிலத்தில் ஷார்ட்டர் எட்ஜ். இந்த ஷார்ட்டர் எட்ஜ் வந்து இப்போ ஹெச்பிக்கு எப்படி இருக்குன்னா ஈக்குவலி இன்க்ளைனுங்க ஆங்கிலத்தில். அதை தான் தமிழில் என்னன்னு சொல்கிறான்னா சமமான கோணத்தில் ஹெச்பிக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். இப்படி இருந்துச்சுன்னா இதனோட வீழல் தோற்றங்களை வரைங்கன்னா தட் இஸ் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ. தட்ஸ் ஆல். ஜஸ்ட்டு என்ன மாற்றிருக்கான், ஆல்ரெடி உங்களுக்கு சொல்கிறது தான். சம்மில் ஒன்று சாலிடை மாற்றுவான், போன சம்மு பார்த்தோம், இந்த சம்மில் ட்ரையாங்கில் பேசுவோம். ஒன்று சாலிடை மாற்றுவான், இல்லைன்னா என்ன பண்ணுவான்னா ஆக்சிஸை மாற்றுவான், இல்லைன்னா சாலினோட டெர்மினாலஜியை பேஸ் பண்ணி அதனோட பொசிஷனை மாற்றுவான். அதுக்கு மிஞ்சி போனால் டைமென்ஷனை மாற்றுவான். வேறு எதுவும் மாற்றம் இருக்காது. நம்ம சம்மை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோன்னா அவன் எப்படி கொடுத்தாலும் நம்மளால் வரைய முடியும். இப்போ இவன் இந்த சம்மில் கொடுத்துருக்கிறது தகுந்தாப்புல இது சாலிட் பொசிஷன் எப்படி இருக்குது சார் அப்படின்னோன்னா இப்படி தான் இருக்குது. அப்போ இதனுடைய ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ வரையணும். அப்போ இந்த கண்டிஷனில் நம்மளுக்கு ஃப்ரண்ட் வியூ, அதாவது தட் இஸ் ட்ரூ ஷேப், டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் எந்த வியூவில் தெரியும், டாப் வியூலையா இல்லைன்னா ஃப்ரண்ட் வியூலையா? டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் தெரிகிறது ஃப்ரண்ட் வியூவில் தான் தெரியும். அதனால் ஃப்ரண்ட் வியூவை முதல்ல வரைகிறோம். அந்த ஃப்ரண்ட் வியூலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா டாப் வியூவை வரைகிறோம். அப்போ டாப் வியூ இங்கே எப்படி தெரியும் பாருங்கள். ஃப்ரண்ட் வியூ நம்மளுக்கு ட்ரையாங்கிளாக தெரிஞ்சது, டாப் வியூ ஒரே ஒரு ரெக்டாங்கிள், தட்ஸ் ஆல். அப்போ ஃப்ரண்ட் வியூ முடிச்சுட்டு இந்த டாப் வியூவை வரையணும், ரைட்டுங்களா? சரி, இப்போ நான் சாலிடை வச்சு உங்களுக்கு சொல்லிட்டேன். தென் இப்போ சம்முக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா வருவோம். சம்மில் ஆன்சரை நான் கொடுத்துட்டேன், அவ்வளோதான், ரைட்டுங்களா? அந்த ஆன்சரை இப்போ நான் உங்களுக்கு மாடலை வச்சு சொன்னதை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அங்கே நான் வரைஞ்சிட்டேன். அப்போ முதல்ல நான் ஃப்ரண்ட் வியூ வரைகிறேன். அப்போ ஃப்ரண்ட் வியூ வரைகிறப்ப ஃப்ரண்ட் வியூனோட சைடு எவ்வளவு 35, அதையும் கொடுத்துட்டேன். இந்த ட்ரையாங்கில் வரைகிறதுக்கு முதல்ல என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கோங்க. அது 35 மில்லிமீட்டர் இருக்கிறாப்புல பிளான் பண்ணிக்கோங்க.
தென் அந்த 35 மில்லிமீட்டரை காம்பஸில் எடுத்து முதல் சம் வரைஞ்சாப்பில் 35 மில்லிமீட்டரை காம்பஸில் எடுத்துக்கிட்டு ஏஏ மையமாக வச்சு ஒரு ஆர்க், அடுத்து இந்த சிஏ மையமாக வச்சு அந்த ஆர்க்கை கட் பண்ணுங்கள். இந்த 2 பாயிண்ட்டும் கட்டுற பாயிண்ட்டை ஏயோடையும் சியோடையும் ஜாயின் பண்ணோன்னா நம்மளுக்கு முக்கோணம் கிடச்சிடும். இப்போ ஹெச்பியில் இருக்கிறதுனால அதனுடைய லாங்கர் எட்ஜ் என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ஒயை கரெக்டாக இந்த முக்கோணத்தினுடைய அப்பெக்ஸில் இருக்கிறாப்புல அந்த கரெக்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டாக அந்த முக்கோணத்தினுடைய டாப்பில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த முக்கோணத்தினுடைய அந்த அந்த எட்ஜில் கரெக்டாக அந்த லாங்கர் எட்ஜினுடைய அந்த டச் பண்ணுறாப்புல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ஒய் ரெஃபரன்ஸை வரைஞ்சிக்கங்க. ரைட்டுங்களா? அப்போ தான் அது வந்து அதனுடைய நீண்ட விளிம்பானது, அதாவது இந்த முக்கோண பட்டகத்தினுடைய நீண்ட விளிம்பானது ஹெச்பியில் இருக்குங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். வரைஞ்சிட்டு நேம் கொடுக்குறோம். வழக்கம் போல தான் ஏபிசி டிஎஃப்ங்கிறது பின்னாடி உள்ளது, அதான் முன்னாடி உள்ள முக்கோணம் தெரியும், பின்னாடி உள்ள முக்கோணம் தெரியாது. அதனால் அதுக்கு நேமு டிஎஃப்னு கொடுத்து என்ன பண்ணுறேன்னா ப்ராக்கெட் பண்ணிக்கிட்டேன். இது ஃப்ரண்ட்லிங்கிறதுனால லெட்டருக்கு ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ்னு டேஷில் கொடுத்துட்டு எக்ஸ்ஒயை வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னா இந்த ஏ டேஷ்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், பி டேஷ்லேருந்து நம்மளுக்கு சிம்பிள் பொசிஷன், பி டேஷ்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், சி டேஷ்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைனை வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிக்கிட்டு இந்த எக்ஸ்ஒயிலேருந்து ஒரு 20 mm கேப்பில் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஹரிசாண்டல் லைனை வரைஞ்சி கரெக்டாக இந்த லைனை கட் பண்ணுறேன். ரைட்டுங்களா? தென் அடுத்தது ஹைட் எவ்வளோ சார் அப்படின்னா 60. அந்த 60 mm காம்பஸில் எடுத்துக்கிறேன், இல்லைன்னா ஸ்கேல்லேருந்து எடுத்துக்கிட்டு இதை கட் பண்ணுறேன். கட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா நம்மளுக்கு வேண்டிய இந்த ரெக்டாங்கிள், டாப் வியூ ரெக்டாங்கிள் நம்மளுக்கு சரியான அளவுக்கு வந்துடும். ரைட்டுங்களா? ஓகே, இப்போ நேம் கொடுக்குறேன். அப்போ ஃப்ரண்டில் இருக்கிறது ஏபிசிங்களா? அப்போ இது ஏ, இந்த லைனை பாருங்கள், இது ஏ, இது வந்து பி, இது சி. ஏன்னா இது பி வந்து டாப்லேருந்து, இப்போ இது வந்து இது வந்து ஃப்ரண்ட் வியூலேருந்து இந்த டாப் வியூ வரைகிறோம். அப்போ டாப்லேருந்து இதை நின்று பார்க்குறப்ப